அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். மாடாக ஓடக்கூடிய ராசி, ஓடாக தேயக்கூடிய ராசி, நிலையான செயல்பட விரும்பக்கூடிய ராசி ரிஷபராசி. அசுப குருவை அதிபதியாக கொண்டு இயங்கக்கூடிய ராசி ரிஷபராசி. இப்படிப்பட்ட ராசிக்கு தேவ குருவாக இருக்கக்கூடிய குருவானவர் முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் வியாழன் வந்தால் வியக்கத்துக்கு மாற்றம் உண்டாகும் என்ற பழமொழி இருக்குது. அப்படிப்பட்ட குருவானவர் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அது உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். குருவுக்கு ஸ்தான பலத்தை காட்டிலும் பார்வை பலம் மிக்கவராக இருக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானுடைய பஞ்சம பார்வையாக ரிஷபராசிக்கு 7ஆம் இடமான சப்தம ஸ்தானத்தை பார்க்கறதுனால தடைப்பட்ட திருமணங்கள், கூட்டு சார்ந்த முயற்சிகள், ஆதாயத்தை சார்ந்த செயல்பாடுகள் எல்லாமே இப்பொழுது நிறைவாக நிரந்தரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதேமாரி குருனுடைய சப்தம பார்வையாக ரிஷபராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை வழியான மேன்மைகள் உண்டாகும், எதிர்பாராத பாக்கியங்கள் உண்டாகும். அதேமாரி புதிய புதிய முயற்சிகளுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த காலமாக அமையும். அதேமாரி குருனுடைய பார்வையாக 9ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு யோகஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கிறதாக இருக்கும், முயற்சிகள் வெற்றி அடைவதாக இருக்கும், எதிர்பார்த்த லாபங்கள் மேன்மை தருவதாக